பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் பினாலேல வின்னரா அறிவிக்கப்பட்டிருக்கூடிய முத்துக்குமரனுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் செஞ்சு வைக்க போறதாவும் அதுக்கான வேலையில அவங்க அம்மா பார்த்துட்டு தகவலும் வெளிவந்திருக்குது. அவரோட விவரத்தை அந்த வழியா பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 கலந்துக்கிட்டு மக்களோட ஆதரவு மூலியமா சீசன் 8 டைட்டில் முத்துக்குமரன் வந்தாரு. பிக் பாஸ் வீட்டுல இருந்த 105 நாட்களும் வெறும் கேம் பிளேவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குற எல்லாத்தையும் கேமா பார்த்து டாஸ்கா பார்த்த முத்துக்குமரனுக்கு மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது மூலயமா 40,50,000 பரிசு வின் பண்ணது மட்டும் இல்லாம 105 நாட்களுக்கான சம்பளமா 10,50,000 சொல்லி மொத்தமா 51 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியிருக்காரு. வெளில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய சில கடமைகளை அவர் நிறைவேற்றணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுல முக்கியமான ஒண்ணு, வீடு வேலை பாதியிலே நிக்குது. அந்த வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு கடனை மிச்சம் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப முத்துக்குமரனுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைப்பட்டிருக்காங்களாம். யாரா இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணுதான். பையன் மெட்ராஸ்ல வேலை பாக்குறாரு. ஆனா முத்துக்குமரனுக்கு சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். வெளியூர்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு பேச்சுலர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. தான் பையன் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க அம்மாவோட நீண்ட நல்ல ஆசையா இருந்திருக்கு. அந்த வகையில இப்ப பிக் பாஸ் வீட்டுல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா முத்துக்குமரன் யாரு அப்படிங்கிறது இந்த ஊர் உலகத்தை தெரிஞ்சிருச்சு. அது மூலயமா பல வாய்ப்புகள் அவருக்கு வரும். இன்னொரு பக்கம் இந்த வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு இப்ப கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை அவங்க வாழ போறாங்க. இன்னொரு பக்கம் இவருக்கு எக்கச்சக்கமான டிவி சேனல்ஸ்ல ஏற்கனவே ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் பல வாய்ப்புகள் வரதான் போகுது. எப்படி பார்த்தாலும் முத்துக்குமரனோட லைஃப் ஓரளவுக்கு செட்டில் தான். இந்த நேரத்துல தான் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து, அதுவும் முத்துக்குமரனுக்கு ஏத்த மாதிரி தமிழ் சார்ந்த விஷயங்களை பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணா பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், ஏழ்மை குடும்பத்து பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, முத்துக்குமரனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஆசைப்பட்டிருக்காங்களாம். இப்ப பெண் பார்க்கக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருக்கிறதாவும், கூடிய சீக்கிரம் முத்துக்குமரனுக்கான ஒரு திருமண தேதி அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்குது. இந்த விஷயம் உண்மையா வளர்ந்தியா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் அவரோட பேரை இனிமே ரவி மோகன் அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருந்தாரு. இப்ப சிவகார்த்திகேயன் அவரோட 25வது திரைப்படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண போறாரு. இந்த படத்தை சுதா கங்கரா இயக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் இல்லாம டாடா படத்தை இயக்குன கணேஷ் பாபு அப்படிங்கிற இயக்கம் கூட கை கொடுத்து ஒரு படத்துல கமிட் ஆயிருந்தாரு. ஆரம்பத்துல இந்த படத்துக்கான இசையமைப்பாளரா ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இருந்தாரு. ஆனா ஒரு சில காரணங்களால இப்ப இந்த படத்தோட இசையமைப்பாளர்ல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் விலகி இருக்கிறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அவருக்கு பதிலா சாம் சிஎஸ் தான் கணேஷ் பாபு இயக்க போற ஜெயம் ரவி படத்துக்கான இசை அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஜெயம் ரவி அவரோட படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் எதுக்காக விலகினார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இப்ப ரீசெண்டா வெளிவந்த பிரதர் திரைப்படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இசையமைச்சார் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது.